வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11/9/2025 வியாழக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதில் வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு திசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஊதா நிறம்ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நெருக்கமான நாளாகவும் குழப்பங்கள் ஏற்படும் நாளாகவும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மௌனங்கள் காக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதாவது நிறைய விஷயத்தில் நீங்கள் மௌனம் காக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எதையுமே போட்டு உடச்சிடாதீங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. எதிர்பாராத செலவுகள் அது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நெருக்கடிகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினருடைய உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்வது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஏன்னா சந்திரன் வந்து உங்களுடைய இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பலவீனப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரிந்து கொண்டு அதிக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிக பிரச்சனைகள், வியாபாரத்தில் பிரச்சனைகள் வரக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அமைதி காக்க வேண்டிய நாளாகவும் மௌனம் காக்க வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெற்கு ராசியா நிறம் வந்து ஊதா நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி 5, 6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5 + 6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தால் தெற்கு ராசியா நிறம் வந்து ஊதா நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசி. ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்கிழக்கு. ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா இளம் பச்சை நிறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷபராசிக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஆலய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதை இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி திட்டமிட்ட செயல்களில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும். அலுவலக பணிகள், திட்டமிட்ட செயல்களில் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கால் வலி மற்றும் இந்த பின் பிடரி வலி, இந்த மாதிரி முதுகு வலி, இந்த மாதிரியான வலிகள்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமான பயணங்கள் போகிறது, அது வண்டியில் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. முதுகு வலி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கை கால் சோர்வு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. சுபகாரியங்களுடைய, அதாவது இங்கே வந்து ஒன்றும் இல்லைங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா தேய்பிறை காலங்களில் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் ஒரு சில ராசிகளுக்கு, அதாவது எதுக்குன்னா இந்த சந்திர பகவான் வந்து உச்சம் அடையக்கூடிய ராசிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரிஷபராசி, மிதுன ராசி, இது உங்களுக்கு இடபராசியில் வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு உச்சமாகிறாரு. அப்போ அந்த ராசியில் வந்து தேய்பிறை காலங்களில் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து மேச ராசியில் தான் உச்சமாவார். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் அவங்க வந்து கொஞ்சம் கோவப்படுறது கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அதாவது எப்பயுமே வந்து தேய்பிறை காலங்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ட்ராபாக்காக மாறிடும். அதனால தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் அதே மாதிரி வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அது உங்களுக்கு வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அது மாதிரி வரும், சரிங்களா? அதனால் கொஞ்சம் உங்கள் உடம்புல சோர்வுகள், கைகால் வலிகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. பணிகளில் வந்து விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகளில் கொஞ்சம் துரிதப்படுத்தவும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு. ராசிய நிறம் இளம் பச்சை, ரொம்ப சூப்பராகவே இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 1, 5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதன ராசி. மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு. ராசியா நேரம் வந்து வெளிர் மஞ்சள், சரிங்களா? லாபங்கள் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி உதவிகள் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது, சரிங்களா? சரிங்க, இந்த 2 ராசிக்கு மட்டும் சொல்லிட்டு இதுக்கு மட்டும் ஏங்க வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ராசி வந்து சூரியனும் சந்திரனும் உச்சமாகிற ராசி, சரிங்களா? ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த ராசியில் வந்து சந்திரன் உச்சமாவார், இந்த ராசியில் வந்து சூரியன் உச்சமாவார். அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு தான் அந்த ட்ராபேக்கை தவிர அடுத்தது மிதுன ராசி இருக்கு இல்லையா, மிதுனத்துக்கு அந்த மாதிரி ட்ராபேக் கிடையாது. அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய பொருட்கள் வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் உள்ள ஒத்துழைப்பு சூழல்களை எதிர்பார்த்த சூழல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, புதிய பதவிகள் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும். அதே மாதிரி உடல்நல சார்ந்த ஆரோக்கிய மேம்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு வழிகளில் ஏதாவது ஆதாயம் தேட முயற்சி எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு ஆதாயத்தை கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 4, 9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 4, 9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு. ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியா நிறம் வெளிர் மஞ்சள் நிறம், சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும், லாபம் மேம்படும் நாளாகவும், உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி
சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த தேய்பிறை காலங்கள்லேயும் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய வீடு மனை வாங்குவதில் சம்மந்தமான எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்குது. கொஞ்சம் பலவீனமாக சில விஷயங்களை புரிஞ்சு கொண்டு நீங்களாக போட்டு குழப்பிக்கக்கூடாது. அது நீங்கள் தெளிவாகிற கொஞ்சம் காலம், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப டெய்லி உடனே நமக்கு அது புரிஞ்சிடும், உடனே நமக்கு அது செஞ்சிடும் அப்படிங்கிற நீங்கள் அந்த அவசரத்தில் நீங்கள் இருக்காதீங்க. அதை கொண்டு கொஞ்சம் வெளியில் வாங்க, சரிங்களா? எனக்கு எல்லாமே இன்றைக்கி கிடச்சிடணும், இன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கடகராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப தப்பு. அது நீங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அது ஒத்து வராது, அது செய்யாதீங்க, சரிங்களா? நான் பலவீனமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது, அதனால் சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி யார்ட்டையும் நீங்கள் அன்பு காட்டினா அது ரொம்ப அதிகமான அன்பு காட்டாதீங்க. அது உங்களுக்கு பெரிய சிக்கல்களில் உண்டாகும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நீங்களாக ஒரு பிரச்சனை, அதாவது ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் இன்றைய நாள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கிறாதீங்க, அதுக்கு நீங்கள் வழிவகுக்காதீங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி கிழக்கு, ராசியான நிறம் வெளிர் மஞ்சள். அதே மாதிரி 5-2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5+2ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தால் தெற்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு, சரிங்களா? தடைகள் விலகும் நாளாகவும் தேடல்கள் உண்டான நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது, சரிங்களா? பணவரவில் இருந்து தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பார்த்த சில பயணங்கள் உண்டானதற்கான வாய்ப்பு இருக்கும். வெளியூர் பயணங்கள் சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய தொழில்களில் தொழில்நுட்பங்களை உண்டான உத்தியோகத்தில் உண்டான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த தாமதங்கள் தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திட்டமிட்ட காரியங்களில் நீங்கள் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு, வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாகவும் மனதளவில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் நம்பரும் அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் நம்பரும் ரொம்ப ராசியாக இருக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் மஞ்சள், சரிங்களா? அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் அலைச்சரித்து போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. விவசாயம் சார்ந்த பணிகள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு, பயணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு விதமான சோர்வு உங்கள் உடம்புல ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உணவு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நம்மளது. போட்டி சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வோடு செயல்படுறதுக்கு நல்லாயிருக்கும். திட்டமிட்ட சிறு அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கூடுதல் தொழில் நல்லா கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கொஞ்சம் வாக்குவாதங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். விழிப்புணர்வோடு செயல்படுறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் இளம் மஞ்சள். அதே மாதிரி 6-9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 6-9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி. துலாமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் வெளிர் மஞ்சள், சரிங்களா? வெளிர் மஞ்சள் உங்களுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு சூப்பரான ஒரு நிறமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் லாபங்கள் மேம்படும் நாளாகவும் உயர்வு ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெருக்கமான சில நபர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அதே மாதிரி புதிய மனை, வீடு மற்றும் வண்டி வாகனங்கள் சார்ந்த எண்ணங்கள் மேல்நோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சமூக பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிக லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திருக்கும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா உடல் சார்ந்த சோர்வு, உடல் சார்ந்த மன உளைச்சல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலங்களில் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்போயுமே இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? நாளைக்கு தான் உங்களுக்கு மாறுவார், அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு, ராசியான நிறம் பார்த்திங்கன்னா வெளிர் மஞ்சள். அதே மாதிரி உங்களுக்கு 5-2ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியான நிறம் சாம்பல் நிறம். நட்பு கிடைக்கும் நாளாகவும் தீர்வு கிடைக்கும் நாளாகவும் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பேச்சுக்களில் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய நாளாகவும் அரசு காரியங்கள் ஆதாயம் அடையக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி எதிர்பார்த்த தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் மேன்மை உண்டான நாளாகவும் கடன் தொடர்பான சில உதவிகள் இன்றைய நாளாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்பமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் சாம்பல். அதே மாதிரி உங்களுக்கு 5+7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு
தென்மேற்கு ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும், அனுசரித்து செயல்படக்கூடிய நாளாகவும், மாற்றங்கள் உண்டான நாளாக இருக்குது. பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த குழப்பத்துக்கு நீங்கள் போகவே வேண்டாம். எதையும் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். செயல்பாடுகள் மூலிமா அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் வழியில் எண்ணங்கள் புதிய பொருட்கள் வாங்கும் எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி புரிந்து கொண்டு சில விஷயங்களை செய்கிறது ரொம்ப இருக்குது. தாய் வழியில் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரை புதுவிதமான மாற்றங்கள் உண்டான நாளாகவும், தனித்தன்மை வெளிப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. ஒரு ஆலய வழிபாடு கொஞ்சம் சின்ன சின்ன ட்ராபேக் இருந்தாலும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதை செய்து பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா 8 ராசியா நிறம் உங்களுக்கு சிவப்பு நிறம். அதே மாதிரி 8-3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 8-3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடமேற்கு ராசியா நிறம் வந்து செந்நிறம். சரிங்களா? ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும், புரிதல் ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி மதிப்பு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் இருந்த சுப நிகழ்ச்சிகள் வந்து கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான, வாழ்க்கையில் எண்ணங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நாளாகவும், சகல ஊழியர்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், முயற்சிகளில் உண்டான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உடல் சார்ந்த கொஞ்சம் சோர்வுகள் உண்டானதுக்கும் கொஞ்சம் நாள் வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கணும். சரிங்களா? ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஒரு விஷயம் ட்ராபேக்காக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு ராசியா நிறம் வந்து செந்நிறம். அதே மாதிரி 6+9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசி. கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் வந்து நீல நிறம். சரிங்களா? ஆதாயம் உண்டான நாளாகவும், வசதிகள் மேம்படும் நாளாகவும், முயற்சிகள் சாதகமான நாளாகவும், மனதில் இருந்த உங்களுக்கு சின்ன சின்ன பணிகள் முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உயர் பதவி அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த ஆதாயங்கள் உண்டான வாய்ப்பு இருக்கும். சில எதிர்பார்த்த மகிழ்ச்சியான தருணங்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அதே மாதிரி மேம்பட்ட கடன்களை பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் முயற்சிகள் சாதகமாகவும், விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான தெற்கு ராசியா நிறம் வந்து நீல நிறம். நீல நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 8-1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியா நிறம் வந்து வெண்சாம்பல் நிறம். சரிங்களா? புரிதல் உண்டான நாளாகவும், அனுபவங்கள் உண்டான நாளாகவும், அதே மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது விமர்சனங்கள் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. புதிய எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் சார்ந்த சிந்தனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் மூலிமா புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து மறைமுகமான தடைகள் உங்களுக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாமதங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வீடு மற்றும் வண்டி சார்ந்த எண்ணங்கள் மேலும் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய விதமான எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி புது விதமான நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். புதிய அன்பு பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசியா நிறம் வந்து வெண் சாம்பல் நிறம். சரிங்களா? வெண் சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர்கள் இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.